எல்லாருக்கும் வணக்கம். சென்னையில் பப்பில் நடந்த சம்பவம் கண்டிப்பாக எல்லாருமே வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 19 வயசு பொண்ணு, இலங்கை தமிழர் மறுவாழ் மையத்தில் இருந்த அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க. 17 வயசு பொண்ணு சீரியஸாக வந்து இப்போது ஐசியூவில் இருந்துட்டு இருக்காங்க. இப்போவா அப்போவாங்கிற கண்டிஷனில் கூட போன 2 பசங்களும் வந்து ஸ்க்ராட்சோட வந்து தப்பிச்சிட்டாங்க. எப்படி என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 9:30 மணிக்கெலாம் வந்து பப்புக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணுங்க தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பசங்க சொல்கிறாங்க. பொண்ணுங்க தான் குடித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ பப்பில் 2 பொண்ணுங்களும் வந்து குடிச்சிருக்காங்க. 17 வயசு 19 வயசு. ஃபைனலி அங்கே வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு. ப்ராப்ளம் ஆனோன்னா வந்து பப்பு உரிமையாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்களா, இவங்க எல்லாரையும் வெளியே அனுப்பியிருக்காங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் சண்டை வந்திருக்கு. சண்டையில் இந்த இவங்க போன பைக்கை வந்து கார் வச்சு இடிச்சிட்டாங்க. அதில் கமெண்ட்ஸில் எல்லாமே போட்டிருக்கிறது வந்து இது டிவிகே மக்களாக தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. பட் அந்த காரில் இருந்தது டிஎம்கேவுடைய கொடி. ஸோ அதுக்காக டிஎம்கே டிவிகேலாம் இதில் கொண்டு வர வேண்டாம். இதுதான். ஸோ குடிக்கிற இடத்துல எப்போவுமே வந்து சேஃப்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த கோவத்தில் பண்ண விஷயம் அந்த பொண்ணுடைய உயிரும் இப்போ வந்து போயிடுச்சு. இப்போ ப்ராப்ளம் எங்கே இருந்தது அப்படின்னா வந்து அந்த பப்பில் 18 வயசு 17 வயசு 19 வயசு இந்த பொண்ணுங்களை வந்து உள்ளே எப்படி ஏற்றலாம் அப்படிங்கிறது முதல் கொஸ்டின். கண்டிப்பாக அது எல்லாத்தையுமே வந்து இவங்க செக் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் இந்த கார் வச்சு இடித்த பசங்களுக்கு பயங்கரமான தண்டனை கொடுக்கணும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. முக்கியமாக இதில் குற்றவாளி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து பேரண்ட்ஸ் தான். என்ன அப்படின்னா 9:30 மணிக்கு மேலே வந்து என்னுடைய பொண்ணு 17 வயசு தான் ஆகுது, எங்கே போகிறா எங்கே வரா யாரோட போகிறா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து கூடயே போய் வந்து பார்க்க முடியாது. பட் ஓரளவு நம்மளால் வந்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போகிற கண்டிஷனில் தான் இருக்கணும். இருந்தால் மட்டும்தான். இப்போது அந்த அம்மா வந்து என் பொண்ணு இழந்துட்டேனேன்னு சொல்லி வந்து ரொம்பவே வந்து அழுறாங்க. பார்க்குறப்போ வந்து வருத்தமாக இருக்குது. பட் ஆனால் வந்து நாம் கண்ட்ரோல்டாக கரெக்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா ஓரளவு இந்த மாதிரி ப்ராப்ளத்துலேருந்து வந்து தப்பிச்சிருக்கலாம். இதை பார்க்குற அம்மாஸ் யாராக இருந்தாலும் சரி, பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் கண்டிப்போடு வளங்க. எங்கே போகிறாங்க என்ன ஏது பசங்களையும், ஸோ பசங்களை தான் முக்கியமாக வந்து பார்த்து வளர்க்கணும். எங்கே போகிறாங்க யாரோட சேர்றாங்க எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். இப்போ காலம் போகிற கண்டிஷனில் வந்து இருவருக்கு ஒருவர் அப்படின்னு சொல்லி வந்து எல்லா வீட்லேயும் வந்து ஒரே ஒரு பசங்க ஒரே ஒரு பொண்ணுங்கன்ற நிலைமை ஆயிடுச்சு. அதனால் வந்து ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துட்ருக்கீங்க. எங்கே போனாலும் எதுவும் கேட்குறதில்ல, கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி தான் வந்து இப்போ நிலைமை வந்து போயிட்டுருக்கு. பட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தடுக்கணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து குழந்தைங்களை ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். அண்ட் திருச்சியில் இன்றைக்கி அண்ணனுடைய மீட்டிங் எப்படி நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆஸ் யூஷுவல் லாஸ்ட் வரைக்கும் அண்ணனுக்கு எப்படி மீட்டிங் நடந்ததோ அவருடைய பஸ் மேல் நின்று அவர் பேசுகிற விஷயம் பஸ்ஸை தான் இப்போவும் கொண்டு விட்டுருக்காங்க. திருச்சியில் 5000 பேருக்கு தான் QR கோடோட வந்து அனுமதி. அண்ட் ரோட் ஷோ இருக்குது, மக்கள் வந்து ரோட்டில் வந்து பார்க்கலாம். அண்ட் அண்ணன் சாயங்காலம் பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல். ஈவினிங் தான் இந்த ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. என்ன பேச போகிறாரு, பட்டாசா வெடிக்க போகிறாரா, அண்ட் வெள்ளையறி எல்லாம் எப்போ வெளியேற போகிறாங்க எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்.